ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் விக்னேஷ். இந்த வீடியோ எதுக்குன்னா, நேற்று நடந்த சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆப்வியஸாக. ஆனால் நம்ம அடித்தது வந்து ஒரு புள்ளப்பூச்சியை. இந்த புள்ளப்பூச்சி அடித்தது தெரியாமல் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் 200 டிஃபெண்ட் பண்ணது யாரா, சிஎஸ்கேடா, பரம்பரடா, கோட்டடான்றானுங்க. தம்பி வேணாம், நம்ம அடித்தது ஒரு புள்ளப்பூச்சியை. நேற்று நம்ம தப்பிச்சதே பெரிய விஷயம். நிறைய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணாங்க நம்ம டீம்லேயும். ஸோ இந்த மாதிரி தயவு செய்து போடாதீங்க. ஏன்னா நம்மளை விட மோசமாக இருக்கானுங்க அவனுங்களை நம்ம அடிச்சிருக்கோம். அவங்க இன்னும் ஒரு வின்னு கூட பார்க்காத அவனுங்களை நம்ம அடித்ததுனால நம்ம பெரிய கை கிடையாது. அடுத்து எஸ்ஆர்ஹெச் கூட இருக்குது. அந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு, அது ஒரு அவே கேம் வேறு, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நேற்றே நடந்த இடத்துல நம்ம சிஎஸ்கே பண்ண மிஸ்டேக்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சர்ஃப்ராஸ் கான் இறங்கின இடத்துல டிவால் பிரிவிஸ் இறக்கி விட்டது, சிவம் டூபே இறங்க வேண்டிய இடத்துல சர்ஃப்ராஸ் கான் இறக்கி விட்டது. இந்த ரெண்டுமே மெஸ்டப் ஆகி நமக்கு பவர் பிளேயில் கிடச்ச ஹையர் ஹேண்டை நம்ம லாஸ்ட் 5 ஹவர்ஸில் லூஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் 5 ஹவர்ஸ்னு இல்லை, ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 13 ஓவர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரன்னே வரல, தடவி நிறுந்தானுங்க. ஸ்பின்னு இருக்கும் போது நம்ம ஆளுங்க வந்து சிவம் டூபே இறக்கலை. ஸோ நேற்று அவ்வளோ மெஷப் பண்ணி நம்ம ஜெயிச்சிருக்கோன்னா, அவனுங்க ரொம்ப மோசமாக ஆடினானுங்க. நம்ம ஜெயிச்சதுக்கும் அவனுங்க ரொம்ப மோசமாக ஆடி தோற்றதுக்கும் ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. நேற்று நடந்தது அவங்க ரொம்ப மோசமாக ஆடி தோத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஹைப்பு கொடுத்து சென்னைடா கோட்டடா ஸ்பின் ஷோக்கிங்லாம் பண்ணாதீங்க. நேற்று ஆக்சுவலாக ஸ்பின் பவுலர்ஸ் நல்லா போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் 100 கீழே போட்டதுனால தான் அவங்களுக்கு பர்ச்சேஸ் ஜாஸ்தியாக கிடச்சது. கண்டெய்னும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை லுக்கிங் ஃபார்வர்டு இதை வேகமாக வந்து இதை என்ன சொல்கிறதுனா, இதுதான் டெம்ப்ளேட்னு வச்சு பண்ணணும். அதே மாதிரி நேற்று வந்து மிக்சடு சாயில் பிச்சு 80% ரெட் சாயில், 20% வந்து பிளாக் சாயில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா, பவுன்சர் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஓவர் டன் வந்து திருப்பி அந்த பவுன்சர் போட்டு பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து ரெட் சாயிலாக நடந்ததுனால அதே மாதிரி ஓவர் த விக்கெட்லேயே வந்து பவுன்சர் போட்டு அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சி போட்டுட்டு இருந்தார். அவருக்கு பிடிச்சிட்டாங்க. பட் இன்ஃபேக்ட் அன்சுல் கம்போஜ் வந்து நல்லா போட்டிருந்தார். அதுக்கு முக்கியமாக இன்னொரு காரணமும் இருக்குது. அன்சுல் கம்போஜுக்கு வந்து பால் நல்லா ஸ்விங் ஆனதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட் ஓவரில் சஞ்சுவும் கலிலும் மட்டும்தான் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு பால் தான் போச்சு 6க்கு. ஏன்னா மற்ற எல்லா பாலும் நம்மளால் வந்து நரேன் வந்து விட்டுட்டே இருந்தார். வைடர் டு ஆஃப் சைடு வந்து போட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அது வந்து சஞ்சு கிட்ட தான் போயிட்டு இருந்தது. ஸோ பால் வந்து ஹோல்ட் ஆகலை, பீட்டன் ஆகலை, எந்த இடத்துலையும் ஷைனிங் அப்படியே இருந்தது. ஸோ நல்லா ஸ்விங்கு கிடச்சனால அன்சுல் கம்போஜ் போட முடிஞ்சு. இதே ப்ராக்டிக்கலாக எல்லா மேட்சும் நடக்கும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் போகும்போது ஓவரில் எத்தனை ரன் போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் அன்சுல் கம்போஜோட ஓவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அங்கேயும் ஃபஸ்ட்டு 2 பேர் லெஃப்ட் ஆர்ம் வந்ததுன்னா இவங்க அகில் குஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் கூட ஜெயிச்சா தான் நம்ம சொல்ல முடியும் கம்பேக் பண்ணிட்டோமா இல்லையான்னு. ஸோ அதுக்குள்ளே தயவு செய்து ஓவராக ஆட்டம் போடாங்க இந்த நண்பர்களே, ப்ளீஸ். தேங்க்யூ.